அலைகடல் என திரண்டு இருக்கக்கூடிய ஈரோடு மண்ணின் மைந்தர்களை சந்திப்பதற்காக தர்மத்தாயின் தவ புதல்வன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் அவர்களின் ஈரோடு சந்திப்பு மக்கள் சந்திப்பா மாநாடா என நினைக்கும் அளவிற்கு அலைகடல் என கூடியிருக்கிறது கூட்டம். உங்களை எல்லாம் வரவேற்பதற்காக ஈரோடு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எம் விஜய் வெங்கட், ஈரோடு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஏ பிரதீப் குமார், ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் எம் விஜய் பாலாஜி அவர்கள் வருகிறார்கள், வரவேற்பு தருகிறார்கள். சொன்னது பிறகு கும்பிடு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஈரோடு மாவட்டத்திற்கு மக்கள் சந்திப்பு நிகழ்வுக்கு சமூக நீதி காவலர் தந்தை பெரியார் பிறந்த மண்ணிற்கு வருகை தந்திருக்கும் எங்களது வெற்றி தலைவரே, 2026 நிரந்தர முதல்வரே, உங்களை ஈரோடு மக்களின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்சம் சமூக நீதி பத்தி பேசலாமா? அது என்ன பேசலாமா? சமூக நீதியை பத்தி இந்த மண்ணு நம்ம பேசாம யார் பேசுவா? பேச்சில மட்டுமே சமூக நீதி பேசும் அரசியல் தலைவர்கள் மத்தியில் உண்மையான சமூக நீதியை நிலைநிறுத்திய எங்கள் தலைவர் எப்படி நிலைநிறுத்தினார்னு கேக்குறீங்களா? அதுக்கு சான்று நாங்க 3 பேர் தான். எங்களோட உழைப்புக்காக எங்களுக்கு இந்த வாய்ப்பை இந்த ரதத்து மேல நிக்க வச்ச எங்க தலைவர் தளபதிக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த கூட்டம் மாற்று அரசியலுக்கான கூட்டம் அல்ல, புதிய தலைமுறைக்கான எங்கள் தலைவர் தளபதியின் புதிய அரசியல் பயணம். நீங்க எவ்வளவு வேணாலும் டேக் டைவர்ஷன் போட்டுக்கங்க. அண்ணா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, மக்கள் எங்க பக்கம் தான், நாங்க எப்போதுமே மக்கள் பக்கம் தான். ஒரு பொதுக்கூட்டம், மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தையே ஒரு மாநாடு மாதிரி நடத்தி காட்டிய கொங்கு மண்டலத்தின் தங்கம் எங்கள் அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்க கழக பொதுச் செயலாளர் புஷியன் ஆனந்த் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு தொண்டர்கள், தோழர்கள், சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும், மாநில கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கடந்த 1 மாத காலமாக தலைப்பு செய்தி மட்டுமல்ல, இவர்தான் ஊடகங்களின் மலைப்பு செய்தி. அண்ணன் செங்கோட்டையன், கொங்கு நாட்டின் தங்கம், மண்ணின் மைந்தர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் வருகிறார், சிறப்புரை தருகிறார். ஆர்ப்பரிக்கும் கைத்தட்டல் நடுவே இதோ அண்ணன் செங்கோட்டையன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் உங்கள் முன்னால் வருகிறார். பெரியார் பிறந்த மண்ணில் வெற்றி கழகத்துடைய தலைவர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள்.
காலத்தின் கடலில் கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற வரலாற்று படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே இருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான். இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் பெரியார் மண்ணிலே இன்றைக்கு காணுகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம். சமுதாயம் என்பது தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஏழை மக்களுடைய கண்ணீரை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்று பல நாட்களாக மக்களுடைய கனவு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலேயே தான் அந்த கனவு என்பது எல்லோரும் கூடுவார்கள், கூட்டம் கூடும், கலைந்து போகும். ஆனால் நம்முடைய கூட்டத்தை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற வெற்றி கழகத்துறை தலைவர் அவருடைய வரலாற்றை படைப்பதற்கு இங்கே பெருந்திரளாக இங்கே வருகின்றிருக்கிறீர்கள். அதோடு மட்டுமல்ல, சிலவே நினைக்கிறார்கள் தலைவரை பொறுத்தவரையிலும் மனிதனை மிக்கவர், நல்லவர், வல்லவர், உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்போர் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய் அது தேவையில்லை என்று விட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன், இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன். ஆகவேதான் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலும் இது தீர்ப்பளிக்கிற கூட்டம். தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல, நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காது என்கிற முறையிலே தான் இங்கே அர்ப்பணித்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலம் பிரகாசமுள்ள எதிர்காலமாக மாறப்போகிறது. எல்லோரும் சொன்னார்கள், எவ்வளவு வெற்றி வரப்போகிறான் என்று சொன்னார்கள். 234 அவர் ஆரை விரல் காட்டுகிறாரோ அவர் தான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு நீங்கள் வாருங்கள், வெற்றியை தேடித்தாருங்கள் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் இதோ உங்கள் முன்னால் வருகிறார். கொங்கு மண்டல மக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதாவது 200-300 ஆண்டுகளாக விவசாயமாக இருக்கட்டும், தொழில்களாக இருக்கட்டும், அனைத்திலும் செழிப்பாக இருந்த இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் கொங்கு பகுதி மக்களுக்கு இந்தியா முழுவதும் தலைவணங்க வேண்டும். நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை மறந்திருக்க மாட்டீங்க, செம்மொழி மாநாடுன்னு ஒன்று போட்டாங்க, மறந்திருக்க மாட்டீங்க. அதுவரை இங்க நடக்கும் தொழில்கள் செழிப்புகள் வெளியே தெரியாமல் இருந்த விஷயங்களை செம்மொழி மாநாடு மூலம் உங்கள்ட்ட எவ்வளவு வசூல் பண்ணாங்க, அன்னைக்கு முடிவு பண்ண இந்த மக்கள் அதோட திமுகவை முடிச்சு கட்டினாங்க. கிட்டத்தட்ட 13, 15, 16 வருஷம் ஆச்சு. செம்மொழி மாநாடு வரைக்குமாவது ஏதோ அங்க ஒன்று இங்க ஒன்றுமாக திமுக வந்து கொண்டிருந்தது. மொத்தமாக திமுகவை தொடச்சி வெளியே போட்டது அந்த செம்மொழி மாடு. ஏன்னா நியாயமாக நேர்மையாக தொழில் செய்து கொண்டிருக்கும் கொங்கு பகுதி மக்களிடம் ரூம் போட்டு வசூல் பண்ண திமுகவை என்றும் இந்த மக்கள் ஒழுக்க மாட்டார்கள், கடைசி வரை மன்னிக்க மாட்டார்கள். ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா, இங்க பல அமைச்சர்கள் இருக்காங்க கொங்கு செய்தில. இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட துறை என்ன? ஒன்று டாஸ்மார்க், இல்லைன்னா வேற துறை. தொழில்களில் சிறந்து வழங்கும் கொங்கு பகுதி மக்களுக்கு தொழில்துறையில் ஒரு அமைச்சர் ஏன் கொடுக்கவில்லை என்பது இந்த பகுதியில் பல மக்களுக்கான கேள்வி. இத்தோட 2026 அப்புறம் இதுவரை இருந்த ஆட்சியாளர் யாரும் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் உதவி செய்யவில்லை, எதுவும் நடக்கவில்லை. நீங்கள் சுயமாக தொழில்களை நீங்களே வளர்த்து இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
திருப்பூரா இருக்கட்டும், பல பகுதிகளாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த ஒத்துழைப்பும் எந்த உயரத்திலும் இந்த இதுவரை இருந்த அனைத்து அரசுகளும் எதுவும் உதவி செய்யவில்லை. ஆனால் 2026க்கு அப்புறம் இங்க உள்ள தொழில்கள் பல மடங்கு வளர உங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவி செய்ய நம்மளுடைய தளபதி உங்களுடைய அண்ணன் அவர்களின் ஆட்சி கண்டிப்பாக வரும். இங்க இருக்கிற ஒவ்வொரு பகுதி மக்களுக்கு தேவையான அளவிற்கு அவர்களுக்கு ஒரு தகுந்தாற் போல் அமைச்சரவையும் கொடுக்கப்படும். திருப்பூருக்கு என்ன தேவை, கோயம்புத்தூருக்கு என்ன தேவை, அங்குள்ள தொழில்களுக்கு என்ன தேவைங்கிறத முற்றிலும் உணர்ந்து இங்க உள்ள அனைத்து விஷயங்களையும் உயர்த்துவதற்கு நம்மளுடைய தளபதி அவர்கள் 2026 முதலமைச்சராக அமர்வார். 2026 தேர்தலில் ஒரு விஷயம் எல்லாரும் நியாயம் நீங்க மனசுல வச்சுக்கணும். அது திமுக இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஈரோடு முத்துசாமி அவர்கள் முதல் கொங்கு நம்மளுடைய கரூர் செந்தில் பாலாஜி வரை யாரும் ஜெயிக்க போவது கிடையாது. அனைவரும் அவங்களுடைய தொகுதியை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனா எங்க போனாலும் விடாதீங்க, எல்லாரையும் முடிச்சு அனுப்புங்க. 2026 கொங்கு பகுதி முழுவதும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடிதான் பறக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிற தலைவரின் உரைக்கு என்னுடைய உரையத்துடன் முடித்துக் கொண்டிருக்கிற வாய்ப்பை வழங்கிய தலைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. தமிழ்நாட்டின் தலையிடத்தை மாற்றப் போகிற 3 எழுத்து மந்திரம், அந்த 3 எழுத்து மந்திரத்திற்காக தன் பேருக்கு பின்னால் இருந்த 3 எழுத்து பதவியை தூக்கி வீசிவிட்டு தளபதி வழிக்கு வந்த கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் இதோ வருகிறார். பவானி யாரும் காவிரி யாரும் ஓடுற இந்த கொங்கு மண்டலத்தின் ஈரோடு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம் வெற்றி தலைவர் ஜனநாயகன் அண்ணன் விஜய் அவர்களே, கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, கொங்கு நாட்டின் சிங்கம் இல்ல கொங்கு நாட்டின் இளம் சிங்கம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே. நான் ஏன் இளம் சிங்கம் சொல்றேன்னா, அண்ணன் எப்ப டிவிகேல சேர்ந்தாரோ அப்பவே அவருக்கு 20 வயசு கம்மியாயிருச்சு. அப்ப என்ன ஸ்பீடு கூட நடக்கவே முடியல. மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளே, காவல்துறை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவரும் காவிரி ஆறு மாதிரிதாங்க. ஆத்துக்கு ஏழை பணக்கார வித்தியாசம் தெரியாம எல்லா வயலுக்கும் பாயும். அதே மாதிரி தான் நம்ம தலைவரும் ஏழை பணக்கார வித்தியாசம் பார்க்காம, சாதி மதம் இனம் வித்தியாசம் பார்க்காம அனைவருக்கும் நல்லது மட்டுமே செய்யணுங்கிற ஒரே தலைவர் நம் தலைவர் அவர்கள். நம் தலைவர் அவர்கள் அனைவருக்கும், அனைத்து சாதியினருக்கும், அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவர். அதனால தான் நான் கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கிறேன், அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும்? அதோட முக்கியமான கேள்வி, ஏன் நம் வெற்றி தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும்? நம்ம தலைவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தாரு? பணத்துக்காகவா? பதவிக்காகவா? இல்ல புகழுக்காகவா? இதையெல்லாம் போதும் போதுன்னு திகற்ற அளவுக்கு அவர் பார்த்தாச்சு. அவரோட நெருங்கி பழகியவன் என்ற முறையில் சொல்றேன், அவர் வரத்துக்கான ஒரே நோக்கம், தனக்கு பணம், பேர், புகழ் எல்லாம் கொடுத்த இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான். அந்த நம்பிக்கை என்கிட்ட ஆழமா இருந்ததுனால தான் அண்ணன் சொன்ன மாதிரி என்ன ஐஆர்எஸ் பதவியை, நான் கஷ்டப்பட்டு படிச்ச ஐஆர்எஸ் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு அண்ணன் பக்கத்தில் நிக்கிறேன். அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குல்ல? உங்ககிட்ட மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. தளபதி வரார், நல்லது செய்ய போறார் என்ற நம்பிக்கை இருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம், நம்மளை பார்த்து ரசிகர் கூட்டம்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், அதுக்கு நான் சொல்றேன், இப்ப நம்ம கூட அண்ணன் இருக்கார்ல, கே செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள்
ஒரு காலத்துல அவர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார் இல்லையா? அதே மாதிரி இந்த ரசிகர் கூட்டத்தில் இருந்து இன்னும் எத்தனை செங்கோட்டையன் வரப்போகிறார்கள் என்பதை பாருங்கள். ஆனா ஒண்ணுங்க, ரசிகர் கூட்டமா கூட இருந்துடலாம், ஆனா அந்த திமுக மாதிரி கொள்ளையடிக்கிற கூட்டமா, சுயநல கூட்டமா மட்டும் இருக்கவே கூடாது. சரி, ஒரு சீரியஸான விஷயத்தை பத்தி நான் பேசுறேன். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில், இந்த ஈரோடு மண்ணில் அது பேசுறது ரொம்ப பொருத்தமா இருக்கும். 1916ஆம் ஆண்டு நீதி கட்சி தொடங்குறப்ப அது முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? 3% மட்டுமே இருந்த ஒரு குறிப்பிட்ட சாதியினர் முக்கால்வாசி அரசு பணியிடங்களை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. நீதி கட்சியின் கொள்கையை ஃபாலோ பண்றேன்னு சொல்ற இன்றைய திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 3% இல்ல, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே, அந்த குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்துட்டா ஆட்சி, பணம், அதிகாரம் எல்லாமே. அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் திமுகவோட தொண்டனா உழைச்சி கடைசி பதவி கிடைக்காம கடைசியில சாக வேண்டியதுதான். இதுதான் இன்றைய உண்மையான திமுகவோட நிலைமை. திமுகவிற்கு, குறிப்பா அந்த குடும்பத்திற்கு சமூக நீதியை பத்தி பேசுறது எந்த தகுதியுமே கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், சிஎம் அவர்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, தப்பு பண்ணா நான் சர்வாதிகாரியா மாறிடுவேன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம சிஎம் அவர்களுக்கு ஜனநாயகம்னா என்ன, சர்வாதிகாரி ஆட்சினா என்னன்னே தெரியல. ஒரு தவறு நடந்தா தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சு தீர விசாரிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல ஜனநாயக முறையில தான், அதுக்கான சரியான வழிமுறை தான் ஜனநாயகமே தான். ஆனா சர்வாதிகார ஆட்சியில தான் ஆட்சியாளர்களை கேள்வி கேட்டால் அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதும், உண்மையான குற்றவாளிகள் வெளியே சுத்துறதும் சர்வாதிகார ஆட்சியில் தான் நடக்குதும். சிஎம் சார், நீங்க சர்வாதிகாரிலாம் மாறலாம் தேவையில்லை, நீங்க சர்வாதிகாரியா தான் இருக்கீங்க. தயவு செய்து முடிஞ்சா ஜனநாயகவாதியாக ஆக முயற்சி பண்ணுங்க. ஆட்சி நல்லா நடத்துறாங்களா இல்லையோ, இந்த விளம்பரத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்லைங்க. இப்ப சமீபத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு விழா நடத்தினாங்க. அதுல ஒரு மூத்த பெண் போலீஸ் அதிகாரி வந்தாங்க. அவங்க யாருன்னு சிஎம் சாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, நான் சொல்றேன். சீமா அகர்வால் ஐபிஎஸ் மேடம். அவங்க யார் தெரியுமா? இப்ப தமிழ்நாட்டுக்கு டிஜிபி அப்பாயின்ட் பண்றதுக்கு யூபிஎஸ்சி பரிந்துரைச்சாங்க 3 பேர். அதுல முதல் இடத்துல இருந்தாங்க. சிஎம் அவர்களே, நீங்க உண்மையாலுமே தமிழ்நாட்டு பெண்களை மதிக்கிறதா இருந்தா, அவங்களுக்கு உண்மையாலுமே தமிழக பெண்கள் மீது உங்களுக்கு அக்கறையா இருந்தா, அந்த யூபிஎஸ்சி பரிந்துரைச்சு அந்த அதிகாரியை நீங்க அப்பாயின்ட் பண்ணிருக்கணும். அதை தவறிட்டீங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், தமிழ்நாட்டு பெண்கள் உங்களை நம்பவே மாட்டாங்க. இவ்வளவு மோசமான ஆட்சி பண்ணிட்டு தேர்தல் நேரத்தில் மக்கள் வரி பணத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி இப்ப ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? பள்ளிக்கூடத்தில் பசங்க சரியா படிக்கலன்னா வாத்தியார் என்ன பண்ணுவாரு? சரியா படிக்கல, சரியா ஹோம்ஒர்க் பண்ணலன்னா வாத்தியார் என்ன பண்ணுவாரு? இம்போசிஷன் எழுத சொல்லுவார். அது மாதிரி 4.5 வருஷம் ஒழுங்கா ஆட்சி பண்ணாம கடைசி நேரத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இம்போசிஷன் எழுதிட்டு இருக்கார். அந்த இம்போசிஷனை எழுத வச்ச வாத்தியார் யார் தெரியல? நம்ம தலைவர். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு நல்ல ஆட்சி எப்படி நடத்தணும்னு நம்ம தலைவர் அவர்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளாஸ் எடுக்க போறாரு. அப்போவாச்சும் பார்த்து கத்துக்கங்க. கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு வந்து இவ்வளவு பேசிட்டோம். நம்ம பாஜக, பாசிச பாஜக பத்தி பேசாம இருந்தா எப்படி? இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப சமீபத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட பேரை மாத்தி விபிஜி ராம் அப்படின்னு கொண்டு வராங்க. இத மாநிலத்தோட நிதி பகிர்வை குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் கூட அடுத்த விஷயம். நான் கேட்கிறேன், இப்ப இந்தியாவில் அனைத்து மொழிகள் பேசுற மக்கள் இருக்காங்க. எப்படி ஒரு ஹிந்தி பேரை வைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி தான் ஐபிசி, சிஆர்பிசி போன்ற சட்டங்களுக்கு சமஸ்கிருத பேரை வைக்கிறீங்க. தெளிவா ஒன்று புரிஞ்சுக்குங்க, இது ஒரு கூட்டு குடும்பம். அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆங்கிலம் என்பது ஒரு இணைப்பு மொழி. அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது, புறக்கணிக்கவும் விட மாட்டோம். இறுதியா ஒண்ணு மக்களை கேட்டுக்கிறேன். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்களை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற தலைவரா இல்ல மக்களுக்காக கோடிகளை விட்டு போன தலைவரா? யார் வேண்டும்?
ஒரு குடும்பத்திற்காக ஆட்சி நடத்தும் தலைவரா, இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தன் குடும்பமாக நினைக்கும் தலைவரா? ஆட்சி பண்றப்ப போட்டோ ஷூட் நடத்தி நடிக்கும் முதல்வரா, இல்ல மக்களுக்காக சேவை செய்ய துடிக்கும் முதல்வரா என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வீசும் புயலை வேலி போல யாராலையும் முடியாது. அது மாதிரி நம் தலைவர் ஜெயிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். ஈரோட்டில் கடல் இல்லை என்று யார் சொன்னது? என் முன்னால் அன்பு கடல், மக்கள் கடல், பாச கடல். தலைவர் சொல்வதை நாங்கள் செய்து முடிப்போம். அவர் சொல்லுக்கிணங்க நம் கடகத்தை இரும்பு கோட்டையாக மாற்றியிருக்கிற இரும்பு மனிதர், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுனா இதோ வருகிறார். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வர்த்த கூலி தரும். அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு ஒரே ஒரு வருஷம் முடிவாச்சு. சென்ட் ஜார்ஜ் கோட்டை உறுதியாயிருச்சு. கழக தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்களுக்கும் கழக தோழர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் மாவீரன் பொல்லான அவர்களுக்கும் கொள்கை தலைவர், சமூக சீர்திருத்தவாதி, எங்களுடைய வழிகாட்டி தந்தை பெரியாரின் வழியில் அவர் பாதத்தை தொட்டு நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடில் இருந்து தலைவர் தொடங்குகிறார். நம்மளுடைய குறிக்கோள் என்ன? நம்மளுடைய லட்சியம் என்ன? வெறும் அதிகாரத்தை மட்டும் அடைவதா? இங்க இருக்கக்கூடிய ஈரோடு மக்கள் எந்த அளவிற்கு ஒவ்வொரு விவசாயிகள், ஒவ்வொரு நெசவாளர்கள், ஒவ்வொரு தொழிலாளர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரத்தையும் ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கே இந்த ஆட்சியோடைய ஊழலாலையும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் டாஸ்மார்க்கை மட்டுமே நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இதை மாற்றணும்னா யாரால மாற்ற முடியும்? யாரால மாற்ற முடியும்? நீங்க சொல்லுங்க. யாரால மாற்ற முடியும்? தளபதி விஜய் அவர்களால் மாற்ற முடியும். எந்த கட்சியால மாற்ற முடியும்? டிவிகே. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை டிவிகே தான். அப்ப ரீசெண்டா ஒரு மாநாடு, இளைஞர் மாநாடு மாதிரி நடத்தினாங்க. எப்படி? இளைஞர் மாநாடு மாதிரி. அங்க ஆனா இளைஞர்களே இருக்க மாட்டாங்க. ஆனா அங்க ஒரு இளைஞர் இருக்காரு. அவங்க அப்பா பையன், அவங்க 2 இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டில். அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, மாநாடு போட்டு இளம் பெரியாராம். யாருப்பா இளம் பெரியாரு? பெரியாரோட வரலாறு தெரியுமா? பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு? மழையில படிக்க கொடுத்தா? இதே ஈரோட்டில் மண்ணில் எத்தனை சொற்பொழிவுகள், எத்தனை மாநாடு, எத்தனை உழைப்பு, 70 வருட உழைப்பு. அந்த 70 வருட உழைப்பை சிதைக்கிற மாதிரி இளம் பெரியார்னு சொல்றீங்களே உங்க மகனுக்கு, இதுவா ஆட்சி? திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிட்டு இருக்கிறது? பெரியாரை அவமானப்படுத்தும் பொழுது இதே உங்க மகன் 5 வருஷத்துக்கு முன்னாடி சினிமால சமூக நீதி என்னன்னு கொஸ்டின் கேட்டார். சமூக நீதி தெரியாதவர் இளம் பெரியாரா? யாருங்க இங்க இளம் பெரியார்? மக்கள் கிட்ட நம்ம கேட்கிறோம், யாரு இங்க இளம் பெரியார்? நீங்க சொல்லுங்க, யாருங்க இளம் பெரியார்? பெரியார் அவர்களுக்கு முன்னே ஒரு தலைவர் இன்னும் உருவாகவில்லை, எதிர்காலத்திலும் உருவாக்கப்பட முடியாது. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மரியாதை. பெரியார் அவர்களுக்கு இங்க ஒரே பெரியார், இங்க ஒரே அம்பேத்கர், இங்க ஒரே காமராஜர், ஒரே தீரன் சின்னமலை, ஒரே பொல்லாதவர்கள். இந்த தலைவர்களை நீங்கள் அசிங்கப்படுத்தினால் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும். 2026 எழுதி வச்சுக்கோங்க. 2026, 31, 36 போயிட்டே இருப்போம். தெளிவா இருக்கு. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. உங்களுடைய சூதுனால மிகப்பெரிய இழப்புக்கு அப்புறம் தலைவர் அவர்களை மக்கள்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தீங்க. ஆனால் இங்க இருக்கிற கூட்டம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் சக்தி, இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சக்தி எந்த அளவிற்கு தலைவர் மீது நம்பிக்கையும் அன்பையும் வச்சிருக்காங்க. இந்த கூட்டம் இல்ல, இந்த மக்கள் கூட்டத்துடைய எழுச்சி இந்த ஆட்சியாளர்களை துரத்த
துரத்தக்கூடிய ஒரு எலெக்ஷனா இருக்குங்கிறத பதிவு பண்ணிது தலைவர் அவர்களுடைய பேச்ச நீங்க மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகம் கேட்கறது ரெடியா இருக்கு. கேட்கலாமா? நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த கூட்டம் வந்திருப்பது தலைவனின் சிங்க முகத்தை பார்க்கத்தான், அந்த தங்க முகத்தை பார்க்கத்தான். புயல் அல்ல, அவரது புன்னகையே போதும் ஒரு புரட்சியை ஏற்படுத்திவிடும். தலைவர் சொல்வதை செய்பவர்கள் மத்தியில் தலைவர் நினைப்பதையே செய்து முடிக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய போர்ப்படை தளபதி, போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் இதோ வருகிறார். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், 2026 தமிழகத்தின் முதல்வர், நம் வெற்றி தலைவர் தளபதி உங்களை பார்க்க நம் ஈரோடு மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார். இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் KS மற்றும் தலைவரை காண கூடியிருக்கும் கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றியம், கிளை கழகம், வார்டு பகுதி மற்றும் சார்பணிகள், தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் கொள்கை தலைவர் பெரியாரின் மண்ணில் நம் வெற்றி தலைவர் தளபதி வந்திருக்கிறார். மங்களகரமான மஞ்சள் மண்ணில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வந்திருக்கிறார். இனி எப்போதும் ஈரோடு தளபதியின் கோட்டை. தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப ஓட்டை. நண்பர்களே, நாம் இங்கு கூடியிருப்பது வெறும் கூட்டத்திற்காக அல்ல, ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான தொடக்கத்திற்காக. தளபதியின் கரத்தை வளப்படுத்துவோம். ஒவ்வொரு வீட்டிற்கும் நம் கொள்கையை கொண்டு செல்லுங்கள். நாம் போடுவது வெறும் ஓட்டல்ல, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் அஸ்திவாரம். தளபதியின் வழியில் தளபதியின் வெற்றிக்காக ஒன்றிணைவோம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. திக்கெட்டும் திசையெட்டும் இருந்து பெரியோர்களும் தாய்மார்களும் கூடி இருந்தது இந்த ஒரு நொடிக்காகத்தான். நேரில் வந்திருக்கிற சொந்த பந்தங்களே, நேரகில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களே, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர், வருங்கால முதல்வர், தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போகிற மந்திரம், தர்மத்தாயின் தல புதல்வன், உங்கள் முன்னால் ஈரோடு மண்ணில், நம் கொள்கை தலைவர் மண்ணில் வெற்றி தலைவர் இதோ வருகிறார். ஹலோ. விஜய் உயிரென்ன வரனா விஜய்
மஞ்சள் மஞ்சள் பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் கூட நம்ம அம்மா அக்கா தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க. அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க. நம்ம கொடியில கூட அந்த வைப்ரண்டான அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த மஞ்சள் இருக்குமே, அந்த மாதிரி மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி. இங்க வந்து மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது? அது மட்டும் இல்ல, இங்க ஒரு மகத்தான ஒரு மனிதரை பத்தி நம்ம பேசியே ஆகணும். இந்த ஈரோடு மண் விவசாயத்துக்கும் பேர் போன மண். இங்க நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா? காளிங்கராயன் அணை, காளிங்கராயன் கால்வாய். காளிங்கராயன் அணை கட்டினதுலையும் கால்வாய் வெட்டினதுலையும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி அந்த ப்ராசஸ்ல அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாராம். அப்ப அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம், மகனே காளிங்கா, தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது, மோர் வித்த காசு முகுட வரைக்கும் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களாம். பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க, அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க. ஒரு மனுஷனால எதையும் சாதிச்சு காட்ட முடியும். அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்ப நீங்க என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் நண்பா நண்பிகள் தோழர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதே தைரியத்தை, அதே துணையா என் கூட நிக்கிறீங்க. இதை எப்படி நம்ம பிரிச்சு விடலாம்? இதை எப்படி நம்ம கெடுக்கலாம்? என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம்? என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம்? இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி பொழப்ப நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல. கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. ஏன் நான் சினிமாக்கு வந்தப்போ எனக்கு வயசு 10, அப்பல இருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. அதனால என்ன பண்ணாலும், நீங்க என்ன ட்ரை பண்ணாலும், எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. என்னப்பா நிப்பீங்கல்ல? உங்களை நம்பிதாப்பா வந்திருக்கிறேன். அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றியோடவே இருப்பேன். இப்போ நம்ம காளிங்கராயன் அவர்கள் அணையை கட்டுறதுக்காக பவானிக்கு போய் பார்க்கும்போது
ஒரு இடத்துல ஒரு பாம்பு வந்து உட்கார்ந்துச்சான், படுத்துச்சான். அது படுத்த இடத்துல தான் அவர் அணையை கட்ட ஸ்டார்ட் பண்ணாராம். அப்புறம் அந்த பாம்பு வளைஞ்சி நெளிஞ்சி போற இடத்துலலாம் கால்வாயை வெட்டினார்னு சொல்லி சில வாய்மொழி கதைகள்லாம் சொன்னாங்க. தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். இப்படி தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் வழி வகுக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு கதைகள் சொன்னா பரவாயில்ல, எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது எப்படி? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தினா அந்த 3 மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க? வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் காட்டலாம்ல, ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? இங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா? இந்த 21ஆம் நூற்றாண்டிலே மக்களை பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்ல. ஆனா அந்த காலத்திலேயே இது எல்லாத்தையும் பத்தி யோசிச்ச மக்களை பத்தி, குடிக்கிற தண்ணியை பத்தி, விவசாயத்தை பத்தி, அணை கட்டுறதை பத்தி, கால்வாய் வெட்டுறதை பத்தி, இதெல்லாம் எங்கிருந்து? பவானியிலிருந்து நொய்யலாறு வரைக்கும் கால்வாய் வெட்டி இதெல்லாத்தையும் பத்தி யோசிச்ச காளிங்கராயன் அவர்களுக்கு கோடி கும்பிடு போட்டாலும் பார்த்தாதுங்க. இப்படி அந்த காலத்துல இருந்த ஒரு ஹீரோவை பத்தி பேசிட்டு இந்த காலத்துல, அதாவது 1920th செஞ்சுரியில இருந்த ஒரு ஹீரோவையும் பத்தி நம்ம பேசி ஆகணும்ல. ஒருத்தர் இலகிய மனம் கொண்ட ஹீரோனா இன்னொருத்தர் இரும்பு மாதிரி அயன்மேன் தான். எஸ், நம்ம ஈரோடு கடப்பாறை தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திருப்பி போட்ட சீர்திருத்த நெம்புகோல் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர்தான். இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் நடத்தினவர் யாரு? நம்ம தந்தை பெரியாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடியே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதர், நம்மளுடைய கொள்கை தலைவர். அப்ப அண்ணாவும் எம்ஜிஆரும் யாரு? பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம். அவரை ஃபாலோ பண்ற, அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது, சொல்லிவிட்டேன். அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்லைல்ல, அப்புறம் ஏன் கதறீங்க? அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க.
இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த நடுங்கிக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க, அந்த மாதிரி இருக்கு. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார். சும்மா மாறு வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு மீடியா ஆளு ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை, ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. இப்படி நமக்கு துணையா இருக்கிற ஈரோடு மக்களுக்காக நான் இப்போ குரல் கொடுக்கலாம் வந்திருக்கிறேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். பெரியார் அவர்கள் கிட்ட இருந்த அந்த செல்வாக்கையும் அந்த பதவிகளையும் அந்த பவரையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு செல்வாக்கு, இவ்வளவு பதவிகள், இவ்வளவு பவர் இருந்தோம் நான் ஒரு 5 பைசா காசு சம்பாதிச்சிருப்பேனா? எனக்கோ இல்லை என் குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும், பதவி வேணும்னு ஏதாவது கேட்டிருப்பேனா? இல்லை ஏதாவது லாபம் பார்த்துருப்பேனா? இல்லை எதுக்காவது ஆசைப்பட்டிருப்பேனா? ஆனா அவர் பேரை சொல்லிக்கிட்டு அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு அதனாலதான் சொல்றோம், பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்கயா, தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க. அவரு பேரை சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி. மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? ரிப்பீட், நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? உங்களுக்கு புரியுதுல்ல? எனக்கு அது போதும்யா, எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அதனாலதான் உங்களுக்கு நம்மளை பத்தி நம்ம அரசியலோட நீங்க எல்லாரும் என்னோட அரசியலோட கனெக்டடா இருக்கீங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால எனக்கு அது போதும். அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காகலாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள். வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவோம், என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேட்கிறேன், இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா? இவங்க எப்பவுமே இப்படிதான், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. திமுகவும் பிரச்சனைகளும் ஃபெவிகால் போட்டு ஓட்டின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னிலிருந்து ஒன்னை பிரிக்கவே முடியாது. இப்போ ஈரோடு பகுதியில் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுவோம். பெரியார் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு எப்படி அவரோட கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படிதான் இந்த மஞ்சள் நகரத்தோட மஞ்சளுக்கும் ஒண்ணும் பண்ணல, மஞ்சள் விவசாயிகளுக்கும் ஒண்ணும் பண்ணல. ஆராய்ச்சி மையம் சிறப்பு மையம்னு கோடி கோடியா டெண்டர் விட்டாங்க, பேருக்கு கட்டிடத்தை கட்டினாங்க.
ஆனா உலகமே போட்டி போட்டு வாங்குற மஞ்சளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய, அதாவது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் நன்மை செய்ய இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஜீரோ தான். கரும்பு நெல்லுக்கு அரசாங்கம் விலை பிக்ஸ் பண்றாங்க, அதையும் ஒழுங்கா பண்றதில்ல, ஒவ்வொரு முறையும் பிரச்சனை. அங்க நெல் கொள்முதல் செய்யறதுல ஊழல். சரி, நாம கஷ்டப்பட்டு விளைய வச்சது வீணா போக கூடாதுன்னு நினைச்சு நம்ம விவசாயிகள் கேட்கிற லஞ்சத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கூட அந்த கொள்முதல் ஒழுங்கா நடக்கிறது இல்லை. அதையும் தாண்டி ஏதோ ஒரு விலை விவசாயிகளுக்கு கிடைக்குது. அப்படிலாம் இல்லாம ஒழுங்கா நேர்மையா நம்ம மஞ்சளுக்கும் நியாயமான விலை பிக்ஸ் பண்ணி தரமான விதைகளை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை. 24x7 அவங்களோட யோசனை என்ன தெரியுமா? இந்த விஜயை எப்படி முடக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தை எப்படியெல்லாம் முடக்கலாம், அப்படிதான் அவங்களுடைய சிந்தனையே 24x7. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காளிங்கராயர் நதிகளின் இணைப்புக்கு முன்னோடியா இருந்தார். பவானி ஆத்துல அவர் அதிகமான தண்ணி அணை கட்டி தேக்கி தண்ணீர் வறட்சியான பகுதிகளுக்கு அனுப்பினார். ஆனா இன்னைக்கு இவ்வளவு நவீன வசதிகள் இருந்தோம், இவ்வளவு சயின்ஸ் வளர்ச்சிகள் இருந்தோம், இவ்வளவு டெக்னாலஜி வளர்ச்சிகள் இருந்தோம், அவங்க வாக்குறுதியில் ஒன்று கொடுத்தாங்கல்ல, பவானி நொய்யலாறு அமராவதி 6 இணைப்பு திட்டத்துக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. வாக்குறுதி நம்பர் 103 சொன்னாங்களே, செஞ்சாங்களா? சரி, இதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வைங்க. ஆறுகளை சுத்தப்படுத்த பல்லாயிரம் கோடி நிதி ஒதுக்குவோம், தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை சுத்தப்படுத்துவோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? ஆனா ஆத்து மணலை கொள்ளையடிக்கிறதுல மட்டும் வேலையை கரெக்டா செய்வாங்க. இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, மக்களே நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் மசந்தா மற்ற மாவட்டங்கள்ல மணல் காணாம போன மாதிரி, மலைகள் காணாம போன மாதிரி, நம்ம மாவட்டத்தில் தனி வளத்தை கொடுத்த செம்மண்ணும் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. நம்ம மண்ணுக்கும் நம்ம ஆத்துக்கும் நம்ம விவசாயிக்கும் தான் இந்த மோசமான நிலைமை. அதனால ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் எங்க விடுறாங்க? தொழில்னு பார்த்தா 30% நெசவாளர்களுக்கு கூலி பாக்கி. அரசாங்கம் நம்ம நெசவாளர்கள் கிட்ட இருந்து கொள்முதல் செய்த வேட்டி சேலைக்கான கூலியை கூட போராடித்தான் வாங்க வேண்டியதா இருக்குது. அது சலுகையோ உதவியோ நலத்திட்டமோ கிடைக்காது. நம்ம உழைப்புக்கான ஊதியம், நம்மளோட உரிமை, அதுக்கே போராட வேண்டிய நிலையில தான் இந்த அரசாங்கம் நம்மளை வச்சிருக்கு. நல்லா பார்த்துக்கங்க மக்களே, உரிமைக்கு குரல் கொடுத்தவங்க தான் இவங்க. சிறு குறு தொழில்கள் பீக் ஹவர்ஸ் சார்ஜ்னு கரண்ட்டுக்கு அநியாய விலை வச்சு அதையும் செய்ய விடாம நம்மளை முடக்கிடுறாங்க. அந்த பீக் ஹவர்ஸ் சார்ஜ் கொள்ளையால எத்தனை வருஷமா எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறோம், எவ்வளவு தொழில்கள் பாதிக்கப்படுது. நாமளும் கத்துறோம், போராடுறோம், கோரிக்கை வைக்கிறோம். எதையாவது இவங்க கண்டுக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிங்க. ஏன் கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. அப்பதாங்க பிரைவேட்ல அதிக விலைக்கு கரண்ட் வாங்க முடியும், அதுக்கு டெண்டர் விட முடியும். அப்படி டெண்டர் விட்ட மேட்டர்ல எல்லாம் என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஈரோடுல மட்டும் இல்ல, எந்த மாவட்டத்துக்கு போனாலும் பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் தான். அதையெல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட சொல்லாம இதுல வேற பெருமையா மாடல் அரசுங்கிறது இல்ல. நான் கேட்கிறேன், கூச்சமா இல்ல? இதெல்லாம் கேட்டா அப்படியே நம்ம பக்கம் யூட்டர்ன் அடிச்சு வந்துருவாங்க. விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு, விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு.
விஜய்னா பஞ்ச் டைலாக் பேசுறாரு, விஜய்னா 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில் தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது. வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? காஞ்சிபுரத்தில் நாம பேசும்போது இந்த மாதிரி உங்களால் அமைக்கப்பட போற ஆட்சியில நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே என்னெல்லாம் செய்ய போறோம்ன்றது சிலது சொன்னோம். அதையெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்போ சொல்றேன், விளக்கமா சொல்றேன். நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான். அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான். என் மக்கள் மானத்தோட மரியாதையோட கௌரவத்தோட வாழணும். என் மக்கள் யாருக்கும் கீழே கிடையாது. அப்படி அவங்க கௌரவத்தோட வாழணும்னா அவங்களுக்கான வாழ்க்கை தரம் உயரணும். வாழ்க்கை தரம் உயரணும்னா அவங்களோட வாழ்வாதாரம் உயரணும். வாழ்வாதாரம் உயர்ந்தாதான் பொருளாதாரம் உயரும். பொருளாதாரம் உயர்ந்தாதான் வசதி வாய்ப்புகள் உயரும். இதெல்லாம் உயர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வாழ்க்கை தரம், அவங்களுக்கான மரியாதை, அவங்களுக்கான கௌரவம் எல்லாமே உயரும். இதுக்கான வழிகள், அந்த சூழல்களை அந்த கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்கணும். இதுக்கான அந்த திட்டங்களை செயல்படுத்தணும். இதெல்லாம் செஞ்சாதான் இந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம். இதைத்தான் சொன்னோம். இதைத்தான் இன்னைக்கு சொன்னோம். உடனே சொன்னா மட்டும் போதுமா? எப்படி செயல்படுத்துவீங்க? நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவி கேடா? எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு இருக்கணும்னு சொன்னோம். உடனே எங்க ஆட்சியிலே நாங்க எல்லாரும் வீடு கட்டி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது இல்ல. நான் கேட்கிறேன், இங்க உங்களை தான் கேட்கிறேன், இங்க வாடகைக்கு இருக்கிறவங்களே இங்க யாரும் இல்லையா? எல்லாருக்கும் சொந்தமா வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா? அடுத்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். உடனே எங்க ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படிச்சு முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது உண்மைனா? ஸ்கூல் லெவல்லையே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க? பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 207 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடினது யாரோட ஆட்சியிலங்க? இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. அடுத்து குடும்பத்தில் ஒருத்தருக்கு நிரந்தரமான வருமானம் வரணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நாங்க கொடுக்காத வருமானமா, நாங்க கொடுக்காத வேலையா அப்படிங்கிறது. எத்தனையோ லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புவோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, எத்தனை லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புனீங்க? அட்லீஸ்ட் 1 லட்சம் காலி பணியிடங்களாவது நிரப்புனீங்களா? இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சியிலங்க? அடுத்து ரொம்ப முக்கியமா
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சட்டமா கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்குல சமரசமே இருக்காது. அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம், தைரியமா இருங்க மக்களே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன செய்ய போறோன்றது சிலதெல்லாம் காஞ்சிபுரத்தில் சொன்ன மாதிரி சொன்னா எல்லாத்தையும் தப்பா திருச்சி பேசிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு. நான் கூட யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது. மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம். அது மட்டும் இல்ல, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ரீசண்டா ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா, சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததான் அந்த லைன். என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேன்றது. உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது? எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சட்டம் ஒழுங்குல நாடே சந்தி சிரிக்குதே அதுலையா? பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குதே அதுலையா? பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அதுலையா? எதில் தான் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்தில் ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். என்னோட கேரக்டர்னு சொன்னது நம்ம மக்களோட கேரக்டர். 2026 சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார். அத கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார். புரிஞ்சுக்கலன்னா மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார். கான்பிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி,
வணக்கங்க சார். நண்பா, நண்பிகள், இங்க எல்லாம் பார்த்தோம், எல்லாம் நல்லபடியா நடந்தது. சேஃபா வந்துட்டு சேஃபா வீட்டுக்கு போயிடுங்க. எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம். தயவு செஞ்சு சேஃப்டியா போயிட்டு வாங்க. ஒரு ஈரோடு செல்ஃபி ஒன்று எடுப்போமா? சென்ட் ஜோர்ஜ் கவுண்டையில் முதலமைச்சராக தலைவர் வருவதற்காக அண்ணன் செங்கோட்டையிலும்